நான் நினைப்பேன் இதுக்கு முன்னாடி மீம்ஸ் போட்டவங்க எங்கே போனானுங்க, ஒன்றா மீம்ஸ் போடுவானுங்களே அவனுங்க, ஏதாவது ஒரு மூஞ்ச போடுவானுங்க, அவருக்கு ஏதாவது ஒரு க்ரீப்பியாக ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவானுங்க விஜயனாவை. என்ன பண்ணிட்டு இருப்பானு இவனுங்க இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆளே காம யாரையுமே. ஓகே கண்டென்ட் உங்க அண்ணன் தான் டேய். அன்றைக்கு எதிர்த்து தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் அடிச்சாப்ல, கொஞ்சம் அடிச்ச உடனே அது என்ன ஆயிடுச்சு, விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு போயிருச்சு. வம்பல மாட்டி விட்டுறத முட்டாள். உன் முதுகுல ஒரு வண்டி அழுக்க வச்சுட்டு அடுத்த முதுகு ஜெயிக்க வண்டியா முட்டாள். சட்டசபையில் குஜிலி மஸ்தி செய்த உதயநிதி அப்படின்ட்டாங்க. குஜிலி மஸ்துங்கிற வேர்டு நான் சொல்றேன். சொல்லுப்பா. குஜிலி மஸ்துங்கிற வேர்டு என்னன்னா, அந்த வேர்டுக்கு ஒரு பவர் இருக்கு, எங்க வேணா யூஸ் பண்ணலாம். எனக்கு வேற மாதிரிலாம் தோணுது. இப்பவும் குஜிலி மஸ்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த நேரலை முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆளுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம தாவேகா தலைமையிலான அரசு வந்து அதை வந்து கட் பண்ணிருச்சு. நேத்து தான் வந்து நெஞ்சு புடைக்க வந்து சொன்னாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், நாங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் அரசை தான் இது பண்றோம், நாங்க வந்து எது நடந்தாலும் வந்து சட்டசபையில அதை வந்து லைவ்ல எல்லாருமே பார்க்கலாம், இதை நாங்க தான் கொண்டு வரோம் அப்படின்னு அவ்வளவு பெருமையா பேசியிருந்தாரு. இப்ப ராஜ்மோகன் அண்ணா, இப்ப நாங்க அங்க நடக்கிறதுல எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி பாக்குறதுன்னு எங்களுக்கு புரியல. இன்னும் நாளைக்கு என்ன வரும், உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச ஹைலைட்ஸான வீடியோலாம் வந்து நாளைக்கு பாட்டு உள்ள வந்தா பவரடி அன்னை யாரு தளபதி அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணாக்கான ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்க கேட்குற கேள்விகளை மட்டும் கட் பண்ணி போடுவீங்க. கூச்சமே இல்லைல்ல. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. அட பாவி, காதுல பூ சுத்தலாம், இவன் 70mm பிலிமியே சுத்தி இருக்கான். பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவ்வளவு கிரைம் நடந்துட்டு இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரேப் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. கிரைம் 7 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நியாயமா பார்த்தா ஓட்டு போட்டு நீங்க தான் கேள்வி கேட்கணும், நீங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க. கேள்வி கேட்கறவனையும் கேட்க விட மாட்டீங்க. ஒரு அசம்பிளி நடத்தினா அதுலயும் அதுக்கப்புறம் 3 நாளைக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனே கிடையாதுன்னு சொல்றீங்க. வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். இவன் அவனா இருப்பானோ? கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. ஆஹா, இவன் அவனே தாப்பா. அது எப்படின்னு கொடுத்த வாக்கை தவற மாட்டார் மாண்புமிகு, கொடுத்த வாக்கு குப்புறம். அதாவது எப்படின்னா, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலையிலாகத்தான் குதிப்பான் அப்படின்னாரு. குதிச்சு விட்டாயில, பியூஸ் கட்டையை பிடிக்கி விட்டாயில, லைவ் போட்டா நம்மளை பொறிச்சு எடுத்துருவாங்க. ஏற்கனவே அட்லி சட்னின்னு வாங்கின சரிண்ணே அண்ணா, அந்த பியூஸ் கட்டையை மறுபடியும் போட சொல்லுங்க. சுமூகமாயிடுச்சுன்னா டக்குனு பியூஸ் கட்டையை போட சொல்லுங்க. சரியாண்ணா? பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு
இதுக்கு இதுக்கு வெள்ளையங்கிலி மாறியா? கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. மூக்குல கை வச்சா ஓடு கத்தணும், காதல கை வச்சா பயங்கரமா கை தட்டணும், கொஞ்சம் மடியில கை வச்சா வெறி பிடிச்சு தலைவரை பாக்குற மாதிரி முன்னால பாயணும். புரிஞ்சுதா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன நடந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் என சரித்திர புரட்சியை ஏற்படுத்தி வருபவர் முதலமைச்சர் விஜய் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்திருந்தார். டேய் இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. ஜி அந்த பிரேம் பாருங்க ஜி. டன் டன் டன். இல்ல பிலிக்ஸ், நான் கேட்டுட்டேன் பிலிக்ஸ். அந்த கூட்டம் வந்து முதலமைச்சர் பின்னாடி நிக்க வேண்டிய கூட்டம் பிலிக்ஸ். முறையா எதிர்க்கட்சி தலைவர் பின்னாடி நிக்குது பிலிக்ஸ். நிறைய போறான்டா. சினிமா தேட்டர்ல பொண்ணுங்களை கெடுக்க போற இடத்துல அவர்தான் காப்பாத்தி கூப்பிட்டு வெளியே வராரு. நிஜமாலுமே கெடுக்கிறாங்களா? அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரா? இதுதான் அந்த மாயவலை. பகுத்தறிவு மண்ணை எப்படி மடையர்களாகி வைத்திருக்கிறாங்க பாருங்க. நிஜமாலுமே கெடுக்கிறாங்களா? அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரா? சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நிஜமாலுமே கெடுக்கிறாங்களா? அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரா? மியூசிக். வர முடியுமா அப்படி ஒருத்தன்? முடியுமா அப்படி? என்ன மடத்தனம் இது? இந்த மடத்தனம் களையப்பட வேண்டும். ஊரெங்கும் மாநிலமெங்கும் ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. யார் ஒருத்தன் ஒரு புர்தா கலெக்டர் அத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அத ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். இந்த மாதிரி கேஸ் ஒரு ரேர் பினாமினா. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. சிவகங்கை அருகே பெண் காவலரை தாவைக்க பிரமுகர் உள்பட 3 பேர் கூட்டுப்பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் லாயர் இல்ல, டீக்கட ஞாயிறு. கோட்டெல்லாம் போட்டிருக்கா? குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற டீ காபி காபி டீ டீ காபி. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? எங்க ஊரை மொத்தமா தள்ளிட்டாங்க. நீங்க இருக்கீங்க, உங்களை விட்டு பதவியில வச்சிடல. விஜயண்ணா எங்களை கேட்க வரல, நீ யாரோ கொடுத்து எங்களை தள்ள சொல்லி வாங்க விஜயண்ணா வந்து கேளுங்க. வர மாதிரி அடி பேசிக்கிட்டு வரமாட்டா. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. என்னன்னு தெரியாதாப்பா உனக்கு? அது தெரிஞ்ச நாயாம ஒண்ணு கேக்குறேன். உன் வேலை நீ ஒழுங்கா பாத்துருந்தா நாங்க இப்படி ஓடிட்டு இருப்போமாப்பா? என்னாச்சுப்பா? அது நீயே கண்டுபிடிப்பா. பாய்ப்பா. சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு. தெரியல, இப்பெல்லாம் வர வரன்னு ரொம்ப கத்துறீங்கண்ணே. ஒரு நிமிஷம். அந்த பையன் என்கிட்ட கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணே? நான் கொண்டு வர்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்ச தூரம் நான் கொண்டு வர்றேன். எதுக்குண்ணே? சொல்ல சரியா நீங்க என்ன கூட கூட படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரிண்ணே சரிண்ணே. சும்மா பொம்மா, அம்மடி, நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல? நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது,
தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலா? மறுக்கா சொல்லு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும். நான் தான் உங்க சரண்ராஜ், முன்னாடி ரோல் நம்பர் அமைச்சரு. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தி மெட்ராஸ் சேவசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். எங்க சொல்லு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுனா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சேத்பேட்டில் ஒரு ஸ்கூல் இருக்கு தெரியுமா, லேடி ஆண்டல் வெங்கட சுப்பாராவ், செலிபிரிட்டிலாம் படிப்பாங்களே, அந்த ஸ்கூலோட பிரான்ச் தான் இது. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சத்துணவு சாப்பிட்டு இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, கிடையாது. அந்த ஸ்கூல்ல அப்படிலாம் கிடையாது. இந்த கலாட்டா சேனலுக்கு வர வேலை கிடையாது. உனக்கு தான் முதல்ல பண்றோம் கலாட்டா. வாயை திறந்தாலே போய் தோடப்ப கட்டைக்கலாம் போட்டிருப்போம். 13 ஜோக்கரா இருந்த எப்படி கொஞ்சம் கூட உண்மை சொல்ல மாட்டீங்களா? தோடப்ப கட்டைங்களா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். டாஸ்மாக்ல 10 ரூபாய் வாங்க வேணாம்னு எங்கேயுமே சிஎன்ஏஜியும் சொல்ல, கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் சொல்லல. இது முக்கியமான பாயிண்ட். 10 ரூபாய் வாங்கினது, 10 ரூபாய் வாங்குறது யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்றது தான் கொஸ்டின். பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. 10 ரூபாய் வாங்க வேணாம்னு சொல்லல, 20 ரூபாய் வாங்க வேணாம்னு சொல்லல. நீங்க 30 ரூபாய் கூட வாங்குங்க, 30 ரூபாய் கூட வாங்குங்க, 30 ரூபாய் கூட வாங்குங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் டான்ஸ் ஆடுறாரு. இப்ப என்ன வந்து இதுக்கு ஒரு வேக்கானம் கொடுத்தா எப்படி ஏத்துப்பாங்க? இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னவெடு நட்டு போடுவேன். நீ